குக் வித் கோமாளி சீசன் 6 நிகழ்ச்சியில புகழ் அவர்கள் ஷபானா கிட்ட நடந்துக்கிற விதம் ரொம்பவே அசிங்கமா இருக்கு அப்படின்ற மாதிரி பல ரசிகர்கள் இப்ப ரொம்பவே மோசமா திட்டிட்டு வந்துட்டு இருந்த நிலையில இப்போ இது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கிற விதமா புகழ் அவர்கள் இத பத்தி ரொம்பவே வெளிப்படையா சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதுல அவர் எப்படி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். விஜய் டிவியோட ஒன் ஆஃப் த டாப் ஹிட் ரியாலிட்டி ஷோ தான் குக் வித் கோமாளி. இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 5 சீசனோட வெற்றியை தொடர்ந்து இப்போ 6வது சீசன் ரொம்பவே பிரம்மாண்டமா ஸ்டார்ட் ஆகி சூப்பரா ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் புகழ் மற்றும் ஷபானாவோட ஜோடி தான் அதிகமா பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா அதே சமயத்துல இப்போ புகழ் மற்றும் ஷபானாவுடைய ஜோடிக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துச்சோ அதே அளவுக்கு இப்ப நெகட்டிவ் ரெஸ்பான்ஸும் வர தொடங்கி இருக்கு. குறிப்பா இதுல புகழ் அவர்கள் ஒவ்வொரு எபிசோட்லயும் ஷபானா கிட்ட வேணும்னே தொட்டு தொட்டு பேசுறாரு அப்படின்ற மாதிரியும் அவர் பண்ற பல விஷயங்கள் பார்க்க ரொம்பவே தப்பா தெரியுது அப்படின்ற மாதிரியும் ரொம்பவே மோசமா சமூக வலைதளங்கள்ல பல ரசிகர்கள் திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ அது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கிற வகையில புகழ் அவர்கள் முதன்முறையா இத பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஷபானா அவர்களுக்கு திருமணம் ஆகிடுச்சு அப்படின்னு எனக்கு தெரியாதா, எனக்கு திருமணம் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயமும் எனக்கு தெரியாதா, எனக்கு ஒரு பெண் குழந்தை வர இருக்கு, இப்படி எல்லாம் இருக்கும் போது நான் எப்படி ஷபானா கிட்ட தப்பா நடந்துப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் அவங்க பண்ற எல்லாமே அந்த நிகழ்ச்சிக்காக மட்டும் பண்றதுதான். அது அங்க உள்ள எல்லோருக்குமே நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸும் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னை பத்தி ரொம்பவே நல்லா தெரியும். நான் பண்றது எதுவுமே தப்பான நோக்கத்துக்காக இல்ல, வெறும் அந்த நிகழ்ச்சிக்காக மட்டும்தான் அப்படின்றது. ஆனா அதே சமயத்துல இத பல பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்ப சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவே மோசமா என்ன திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. யாருமே இத பத்தி தப்பா பேசாதீங்க, நான் மாத்திக்க ட்ரை பண்றேன். ஆனா அங்க போனா அந்த நிகழ்ச்சிக்காக என்ன அறியாமலே சில விஷயங்கள் அங்க நடக்குது, அதுக்குன்னு நான் தப்பானவன் அப்படின்ற மாதிரி பேசுறதெல்லாம் என்னால தாங்கவே முடியல. என்னை பத்தி எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரியும், அது போதும் எனக்கு அப்படின்னு தரமான பதிலடியா கொடுத்து முடிச்சிருக்காங்க. சோ இத பார்த்துட்டு இப்ப பல ரசிகர்கள் புகழ் அவர்களுக்கு ஆதரவா நீங்க பண்றது எதுவுமே எங்களுக்கு தப்பா தெரியல, நீங்க பண்றது எல்லாமே எங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக மட்டும்தான் அப்படின்ற மாதிரி புகழ் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க புகழ் அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.